தேவாத தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திர பூபதி என்று மாறாமல் அடித்து உதைத்து அவமானம் செய்து அலங்கோலம் செய்கிறாயே, நீங்கெல்லாம் யாரப்பா? யாரு? இந்த தேவகுலத்துக்கு அதிபதியாக வாழ்ந்திடக்கூடிய மன்னன் தேவேந்திரன் நம்பி கூட இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி மேல அத்தனை பேர்கள் அடிக்கிறீங்க, என்னைய அடிக்கிறீங்க. ஏண்டா வஜ்ராயுதம் இருக்கிறது, அந்த வஜ்ராயுதத்தை எடுத்தால் போதும் உங்களுடைய உயிரோடு போய்விடும். ஜாக்கிரதாக ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள். மரியாதையாக பேச வேண்டும். என்ன மரியாதை பேசணும்? என்னுடைய வஜ்ராயுதத்தை பார்த்தால் தாங்க மாட்டேன். இந்த தினத்திலே இந்த தேவேந்திரன்
சிம்மாசனத்தில் அமுது கூட இருக்கும் பொழுது ரம்பை ஊர்வசி ரதி தேவி என்று சொல்லக்கூடிய நாட்டு பெண்கள் ஆடும் பொழுது இந்த அசுராதி கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தெய்வலோகத்தில் வந்து எங்களை அடிக்கடியில் அழைக்கிறீங்களே, நீங்கள் யாரப்பா? எதுக்காக தெய்வலோகத்துக்கு வந்திருக்கிறீங்க? அசுராதி கூட்டத்தை சார்ந்தவர்கள். சரி, தாயவாபுரி மணிமுடி ஆண்டு வரக்கூடிய 3,60,000 காலக்கயிறு நிவாதகம் சொல்கிறார்கள். சரி, அப்படி இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? எங்கள் இந்த தெய்வலோகத்துக்கு வந்து எங்களை எதற்காக அடிக்கடியில் அடிக்கிறீங்க? உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா பகை இருக்கிறது? என்ன வேணும்? தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவனாக விளங்கி வரக்கூடியவன் நீ. நானு அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவர்கள் எங்களுக்கு எதிரி. அந்த தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நீ நானு உன்னை சிறைபிடித்தால் அந்த தேவர்கள் எங்களுக்கு சுலபமாக அடிமையாகி விடுவார்கள். அதனாலே எங்களுடைய வாதத்தை விளைந்து சீக்கிரமாக நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தை தென்னப்ப கிடைக்கணும். நானும் போனா போதும் பாத்துருக்கிறேன், ரொம்ப நேரம் பாத்துருக்கிறேன். இப்படியே போட்டு அடிப்பாங்க. கேட்கறதுக்கு ஆளுன்னு நினைக்கிறீங்களா? அடிக்க கூடாதாவா? அப்படி நேரத்துக்கு கேட்கலாம். நீ இப்ப இரு தங்கச்சி, பொம்பளை பிள்ளைங்க பாவம். ஆமா, ஆம்பளை பாவம். நல்லா எடுத்து சொல்லணும். நல்லா ராஜா நல்லா எடுத்து சொல்லணும். இவங்களை போட்டு இப்படி அடிச்சா ஒத்துக்குவாங்களா? இரியா, கேட்கறதுக்கு ஆளு நினைக்கிறியா? அடிக்கிறல்ல, எல்லாத்தையும் வலிக்கிற மாதிரி அடியா. ஒரு யோசனை வலிக்கவே இல்லையா? வலிக்காத மாதிரி. வலிக்காத அவனுக்கு எப்படி வலிக்கும்? அசுராதி கூட்டமே என்ன பண்ணலாம்? அசுராதி கூட்டமேவா? இது கரெக்ட். இப்படிதான் அடிக்கணும். அண்ணா மணிமகனுக்கு பிடிக்க சீக்கிரம் வாங்க. அண்ணா சிமாதம் எடுத்து போடு. ஏய், சிமாதம் எடுத்து போடுறா. சரி, சிமாதம் எடுத்து போடுறா. நீங்க கீழே போடுறா. என்ன அடிப்பாங்கடா? ஏய் தம்பி, ஓய் நீ என் தம்பி தானே? ஆமா. சீக்கிரமாக நன்றாக போடு. இது போட்டா எப்படி உட்கார மாதிரி போடு. இப்படி உட்கார மாதிரி போடு. உட்கார போடு. அக்கால போடுறதா? அக்கால போடு. உட்கார மாதிரி போடுறா. அக்கால போடுறதுக்கு மாமன் இருக்கிறேன். திருப்பி போடுறதையும் போட்டு சேர் எடுத்து திருப்பி போடணும். அது சேர் எடுத்து திருப்பி போட்டுமா? ஏய் முண்டமை உட்கார மாதிரி போடுறா. அப்படியா? உட்கார மாதிரி. நீ உட்கார மாதிரி போடு. நீ உட்கார மாதிரி போடலாம். போட்டானா? ஓகே. எந்திர மேல. உட்கார்ந்து சும்மா நாங்க உட்காரு, நீ உட்காந்துக்கிட்ட. யார் உட்காரு? அவங்க 2 பேரும் உட்காரணுமா? அடிப்பாங்கடா. என்ன அடிப்பாங்கடா? அப்படிடா எடுத்துடா. இந்த தேவாதி தேவரை நாங்கள் ஏன் சிறைபிடிக்க வேண்டும்? அன்றைய தினத்தில் அமிர்தத்தை கருந்தீர்களே, அந்த அமிர்தத்தை நல்ல அமிர்தத்தை முதலாக வந்த அமிர்தத்தை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு இந்த உலகத்திலே இந்த 14 லோகத்திலே நீங்கள் எல்லாம் அமராவதிகளாக விட்டீர்கள். சாதாரண வரத்தை பெற்று விட்டீர்கள். ஆனால் எங்களுக்கு விஷம் கலந்த அமிர்தத்தை கொடுத்ததாலே நாங்கள் எல்லாம் இப்படி அரக்கராக மாறிவிட்டோம். அதனால் பலிக்கு பலி வாங்க வேண்டும். அப்படி பலிக்கு பலி வாங்க வேண்டும் என்றால் இந்த சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவருக்கும் இதுவோ நீயோ மூத்தவன் என்றால் எப்படி இந்த பூலோகத்திலே ஒரு மன்னனாக மட்டும் ஆட்சி செய்கிறான். இந்த தேவலோகத்திலே இந்த தேவரை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவன் நீ. அப்படியாப்பட்ட உன்னை சிறைபிடித்தால் முதலாக இந்த உலகமே எங்களுக்குள் அடிமை. எங்களுக்கு அடிமை. இந்த தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவை இந்திரனை சிறைபிடித்து விட்டால் அந்த மும்மூர்த்தி தேவரையும் சிறைபிடித்தது போல அப்படியா உன்னை சிறைபிடித்து விட்டு சரி உன் மகனிவாதத்தை பிடுங்கி விட்டு சரி நீ அமரக்கூடிய இந்த சிம்மாசனத்திலே 38 சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் அதெல்லாம் இருந்தா போட்டோம். என் மடியில் யாரையாவது உட்கார சொல்லு. இந்திராணி எங்கடா அவன் முண்டாட்டி? என் பொண்டாட்டி. இந்திராணி ஏதாவது என்னமோ கேட்கறாடி அவன்.
ஏண்டி நீங்க கண்ட கனவு பலிதமாகி விட்டதே சுவாமி. நான் அப்பயே சொன்னேன் கனவு கண்டிருக்கிறேன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னு சொன்னேன். நீ வேணா என் பொண்டாட்டி கேக்குறேன். இந்தம்மா கொள்ளலாம் டேய் ஏண்டி இந்திராணி அவன் உட்கார சொல்ல உட்காரு. மடியிலையா? நான் இருக்கிற ரேஞ்ச் என்ன, இவ இருக்கிற ரேஞ்ச் என்ன? மடியில எப்படி உட்காருவேன்? இது வேணாம். வேற எதுப்பா வேணும்? எனக்கு அதுதான் வேணும். எதுதான் வேணும்? அதுதான் வேணும். இதுதான் வேணும். உட்கார் சார். உட்கார் உட்கார். வேற என்னப்பா உங்களுக்கு வேணும்? வேற என்னப்பா வேணும்? எனக்கு ஆணு வேணும். உள்ள போய் 2 பேரும் உள்ள போய் அது ஒண்ணு இல்ல. பாவாடை கட்டு முளத்து பாவாடை கட்டு. உங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? வேற இந்த விருது குறிப்பாக இந்த சிமாலத்திரன் அமுது கொண்டு இதோ ரம்பை ஊர்வசி மேனகை ரவி தேவின்னு சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவார்கள். அதை போலவே அந்த நடனத்தை நான் கண்ணால பார்த்து கொண்டிருப்பேன். இப்பொழுது இந்த நாட்டுக்கு மன்னன் யார்? மன்னராக இருந்தால் நான் சிம்மாசனத்தில் அமரும் பொழுது மனைவியாக எங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இதோ இந்த நாட்டிய பெண்கள் எல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம ஊர்வசி வேலை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் எங்கள் முன்னே நடன நாட்டியம் ஆட வேண்டும். தேவி நன்றாக தெரிந்தவன் ஊர்வசி. அப்படி இருக்கும் பொழுது இதோ இன்றைய தினத்துல இந்த தேவலோகத்துல சிமாதத்துல அமுது கொண்டு இந்த நடிக பெண்கள் அத்தனை பேர்களுமே என்னுடைய முன்பதாக நடினம் ஆடும் என்று சொல்லி ஒரே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால எனக்காக இந்த 7 பேரு கண்கள் 7 பேர்களும் அந்த இடத்துல நடனம் ஆடவனும் கண்ணே தேவி கேவலம் ஒரு அசுரர்கள் முன்னே நாங்கள் நடினம் ஆடுவதா? இப்பேற்பட்ட கெதி நம்மளுக்கு ஆயிடுச்சு சுவாமி மன்னா. இதற்கு ஒரு வழி இருக்கிறது. இதோ இந்த அசுராதி கூட்டத்திற்கு மது மங்கை மாமிசம் இது மூன்றுமே கொடுத்தாதான் இதுதான் அவங்களுக்கு அடக்கம். அடக்கம். அதனால இப்பொழுது நீங்க என்ன செய்யறீங்க? இந்த 7 பேருமே அவங்க முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டே இருங்க. ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது அது தன்னை மறைந்து அந்த நாடகத்தை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள். நடனம் ஆடும் பொழுது உண்மைதான் சுயநினைவை மறந்து மது போதையில எங்களையே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நான் தப்பித்து மேகுலோகத்துல சென்று இந்த தெய்வலோகம் மீண்டும் நான் வருவதற்கு என்ன வழி என்று சொல்லி அதை நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படியா? உண்மைதான் தேவிமார்களா? ஆகட்டும் சுவாமி.